தான் ஃபர்ஸ்ட் வந்திருக்கோம்னு நினைக்கிறேன். ஏய் இன்சல், ஹாய். ஹாய், எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கேன். ஆமாம், சாப்பிட்டியா? சாப்பிட்டேன். இன்னைக்கு வேறு பேப்பர் கொடுக்க போகிறாங்கல்ல? ஆமாடி, எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது. பயப்படாத, ஒன்றும் பிரச்சனை இல்லை. என்ன ஜாஸ்பர் இன்னும் காணும்? வந்துட்ட பாரு. ஹாய் ஜாஸ்பர். ஹாய், எப்படி இருக்க? நல்லா இருக்கேன். நீ எப்படி இருக்க? நல்லா இருக்கேன். சாப்பிட்டியா? நான் சாப்பிட்டேன். ஐயோ, இன்னைக்கு வேற மார்க் ஷீட் தராங்க. ரொம்ப பயமாக இருக்குது. உனக்கு பயமா இருக்கா? எனக்கு கொஞ்சோண்டு பயமாக இருக்குது. பயப்படாதீங்கம்மா, நாம் நல்லா தானே ப்ரேயர் பண்ணியிருக்கோம், நம்ம நல்லா எக்ஸாம் எழுதியிருக்கோம்ல, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் படித்தேன், ஆனால் ஜோம்னவே இல்லை. ஜோம்ன டைமே இல்லை எனக்கு. நான் படித்தேன், ஆனால் கொஞ்சம் ப்ரேயர் பண்ணேன். மிஸ் வராங்க. குட் மார்னிங் மேம். குட் மார்னிங். எல்லாரும் எக்ஸாம் எப்படி எழுதியிருக்கீங்கன்னு நினைக்கிறீங்க? நல்லா தான் எழுதியிருக்கோம். ஓகே, நீங்கள் உங்கள் பேப்பர்லேயே பார்த்துக்கோங்க உங்களுக்கு எவ்வளோ மார்க்குன்னு. ஓகே, எல்லோரும் பார்த்துக்கோங்க. எத்தனை மார்க்கு? எனக்கு 80. எனக்கு 95. ஏசப்பா கிட்ட நான் ப்ரேயர் பண்ணனால ஏசப்பா எனக்கு 95 மார்க் கொடுத்துருக்காங்க. தேங்க்யூ ஜீசஸ். நெக்ஸ்ட் டைம் நான் நல்லா படிச்சிருக்கணும். நான் இப்போ கொஞ்சம் தான் ப்ரேயர் பண்ணேன். நெக்ஸ்ட் டைம் நான் நல்லா படித்து ப்ரேயர் பண்ணணும், அப்போ தான் நல்லா மார்க் கிடைக்கும். உனக்கு எத்தனை மார்க் வந்திருக்கு? நம்ம எல்லாம் சேர்ந்து தானே படித்தோம். எனக்கு மட்டும் ஏன் 60 மார்க் வந்திருக்கு? ஏண்டி மார்க் கம்மியாச்சு? நாம எல்லாம் சேர்ந்து தானே படித்தோம். நீ வீட்டிலேருந்து வரும்போது ஜோம் பண்ணலையா? நம்ம எல்லோரும் சேர்ந்து தான் படித்தோம், ஆனால் எனக்கு ஜோம் பண்ண டைமே இல்லை. அதனால நான் ஜோம் பண்ணவே இல்லை. நீ நெக்ஸ்ட் எக்ஸாமில் நல்லா ப்ரேயர் பண்ணிட்டு படிச்சுட்டு எழுது. நீ கண்டிப்பாக பாஸ் ஆக. ஸ்கூல் முடிஞ்சிச்சு, வா வீட்டுக்கு போகலாம். வா வீட்டுக்கு போகலாம். சேர்ந்தெல்லாம் ஒன்றும் போக வேண்டாம். நீங்கள் ஃபஸ்ட்டு போங்க, அப்புறமா நான் வரேன் தனியாக. எப்போவும் நம்ம சேர்ந்து தானே ஹேனா போவோம். வேண்டாம், நீங்களே போங்க, நான் தனியாகவே வரேன். சரி. என்ன ஹேனா என்ன ஸ்கூல்ல இருந்து வரல? வராளே, ரொம்ப கோவமா வரா. ஏன் என்ன கோவமா இருக்க? என்ன செருப்பு இப்படி தூக்கி வீசிட்டு இருக்கல? எனக்கு மார்க் கம்மி ஆயிடுச்சு. நான் ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து நல்லா தான் படித்தேன். என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்னை விட நிறைய மார்க் வாங்கிட்டாங்க. அவங்களுக்கு தான் நிறைய மார்க் வந்திருக்கு. எனக்கு ரொம்ப கம்மி ஆயிடுச்சு மார்க்கு. எனக்கு மட்டும் ஏன் இப்படி கம்மி ஆகிட்டே இருக்கு மார்க்கு? ஏன்னா அவங்களும் நல்ல மார்க் எடுத்துருக்காங்கன்னா அடுத்த நீ நல்லா படிச்சுட்டு நல்லா ப்ரேயர் பண்ணி எழுதணும். அவங்க ஃப்ரெண்ட்ஸ் தானே, நீ ஏன் பொறுமைப்படுத்திட்டுருக்க? நம்ம சண்டே கிளாஸில் பொறாமப்படக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்களே, அப்புறம் ஏன் நீ பொறாமப்படுற? நெக்ஸ்ட் எக்ஸாமுக்கு நீ நல்லா படிச்சுட்டு ஜோம்னிட்டு எழுது, நல்ல மார்க் கிடைக்கும். எனக்கும் இப்போ தான் புரியுது, நம்ம யார் மேலேயும் பொறாமப்படக்கூடாது. நம்ம பொறாமப்பட்டாதான் நமக்கு கோவமும் வருது. அடுத்த எக்ஸாமில் நான் நல்லா படித்து நல்லா ஜோம்னிட்டு எழுதுவேன். குட் கேர்ள் ஹேனா, இதுதான் நமக்கு எப்பவுமே நல்லது. யார் மேலே நம்ம கோவப்படாமல் பொறாமப்படாமல் இருக்கிறது தான் நமக்கு எப்பவுமே நல்லது. ஹேனா டிவி